அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் ஒரு வனாந்தர பாதையில் நடப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அப்படியே விட்டுவிடுவதில்லை. அவர் நம் வாழ்வில் ஒரு புதுப்பித்தலை தொடங்குகிறார். இதை குறித்து ஏசாயா 43:19 வேதம் இவ்விதமாக கூறுகிறது: இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனம் தேவனுடைய உருமாற்றும் வல்லமையை பற்றிய ஒரு மாபெரும் வாக்குத்தத்தமாகும். நம்முடைய தற்போதைய சூழ்நிலைகள் எவ்வளவு வறண்டதாகவோ அல்லது ஒரு பாலைவனத்தைப் போலவோ தோன்றினாலும், நமக்காக ஒரு புதிய பாதையையும் ஜீவ ஊற்றுகளையும் உருவாக்க தேவன் திரைக்கு பின்னால் இடைவிடாது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் பழையனவற்றை வெறுமனே சீரமைப்பது மட்டுமல்ல, முற்றிலும் ஒரு புதிய காரியத்தை நம் வாழ்வில் செய்கிறார். அந்த அதிசயம் நம் கண்களுக்கு முழுமையாக தெரிவதற்கு முன்பே அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் அடையாளம் காணும்படி அவர் நம்மை அழைக்கிறார். இப்போது நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் செய்து கொண்டிருக்கிற புதிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி. நான் ஒரு வனாந்தரத்தில் தொலைந்து போனது போன்றோ அல்லது வறண்ட பாலைவனத்தில் இருப்பது போன்றோ உணரும் போதும், நீர் எனக்காக ஒரு வழியை உண்டாக்குகிறீர் என்பதையும் கிருபையின் ஆறுகளை தருகிறீர் என்பதையும் நான் நம்புகிறேன். நீர் செய்து கொண்டிருக்கும் கிரியைகளை காண என் கண்களை திறந்தருளும். நீர் எனக்காக ஆயத்தம் செய்துள்ள இந்த புதிய காலத்திற்குள் விசுவாசத்தோடு நுழைய எனக்கு பலன் தாரும். ஆமீன்.